இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வருஷம் இதெல்லாம்? அவங்க கிட்ட போய் நிச்சயம் நடக்கும்னு சொல்ற, நான் தான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன். என்ன பெர்ஃபார்மன்ஸ்! அதான் அவங்க கிளம்பி போயிட்டாங்களே, இன்னும் எதுக்குமா நடிக்கிற? நல்லா டிராமா பண்ணி உனக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட. ஏன் பொண்ணு வாழ்க்கை தாண்டி ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. ருக்மணி, இசை எதுக்கு இப்ப திட்டுற? அவ என்ன பண்ணா? உங்களுக்கு அவளை பத்தி தெரியாதுங்க. சரியான கல்லூரி மங்கி. அவ மனசுல நினைக்கிறது ஒண்ணு, வெளியில பேசுறது ஒண்ணு. ஏய், இங்க நடந்ததெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருந்த. இப்ப எதுக்கு நீ அவ மேல கோவப்படுற? அந்த அம்மா பேசிட்டு போனதுக்கு இசை என்ன பண்ணுவா? பரவாயில்ல, சித்தி எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அக்கா, நோ நோ நோ, நீ அப்படி சொல்லக்கூடாது. அம்மா, நியாயமா பார்த்தா அக்காவை நீ தான் கன்வின்ஸ் பண்ணணும். நீ ஏன் இப்படி இருக்க? இல்ல வர்ஷினி, அப்படி இல்ல. அவங்க கோவத்துல நியாயம் இருக்கு. ஒரு கண்ணை குத்திட்டு இன்னொரு கண்ணுல வெண்ணெய வைக்க முடியாது. உன்னை விட்டுட்டு என்னால மட்டும் அந்த வாழ்க்கையை சந்தோஷமா ஏத்துக்க முடியாது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அக்கா, அக்கா, மனசார சொல்ல, நீ அவரை விரும்பல, நீ அவரை காதலிக்கல. நீயும் தானே ராகவ காதலிச்ச. உன்னை விட நான் மட்டும் எப்படி வசதி? நீ அவரை எவ்வளவு காதலிக்கிற. இந்த ஜென்மத்துல உனக்கு அவர் தான்னு அவர் பேர ஆசையா டாட்ட குத்திருக்க. விடுக்கா, இது எனக்கு கிடைச்ச தண்டனையா நினைச்சுக்கிறேன். அவரை பார்த்ததும் எங்க அக்காவுக்கு தான் உங்களை பார்க்க வந்தேன்னு உண்மைய சொல்லாம நான் உன்னை லவ் பண்ணல. அது ஏன் தப்பு தானே? இது அதுக்கான தண்டனை போல இருக்கு. இங்க பாருக்கா, என்ன நடந்தாலும் சரி, விஷால் தான் உன்னோட ஹஸ்பண்ட், சுபத்ராமா தான் உன்னோட அத்தை. நீ அந்த வீட்ல சந்தோஷமா வாழணும். இதுதான் இப்போ உன் தங்கச்சியோட ஆசை. எனக்கு நீ சத்தியம் பண்ற? பண்ணுக்கா. பண்ணுக்கா, சத்தியம் பண்ணு. இது ஏன் மேல சத்தியம்?